அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாளைக்கு வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமியை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அஷ்டமி அப்படின்னாலே அது பைரவருக்கு மிகுந்த உகந்த வழிபாடு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வளர்பிறை அஷ்டமி வியாழக்கிழமை இரவு ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை இரவு வரைக்கும் இருக்குது. சிவாலயங்களில் எல்லாத்துலேயுமே இந்த பைரவர் இருப்பாருங்க. இந்த பைரவர் வடகிழக்கு மூலையில் பைரவருக்குன்னு ஒரு சன்னதி இருக்கும். எல்லா சிவஸ்தலத்துலேயும் அது இருக்கும். கோவிலையே இந்த ஆலயத்தை கட்டி காக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பைரவர் தான். இந்த கோவிலை சாத்திட்டு இந்த பைரவர் காலடியில் தான் சாவியை வச்சுட்டு போவாங்களாங்க அந்த சிவஸ்தலத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பைரவர் அந்த கோவில் அது அப்படி அதை காவந்து பண்ணுவாராம். அதனால காவல் தெய்வமாக அவர் காலடியில் அந்த சாவியை வச்சுட்டு போவாங்களாம். அப்படிப்பட்ட இந்த பைரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய ஒரு அம்சமாகிய ருத்ரமூர்த்தி தான் இந்த பைரவ மூர்த்தி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த அஷ்டமி அப்படின்னாலே அது பைரவருக்கு உரிய ஒரு வழிபாடு, அது விசேஷமான வழிபாடு. அது தேய்பிரை அஷ்டமியாக இருக்கட்டும், வளர்பிறை அஷ்டமியாக இருக்கட்டும், இந்த அஷ்டமிங்கிறது பைரவருக்கு சிறந்த ஒரு மிகச்சிறந்த வழிபாடு. அதே போல் அவருடைய வாகனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாய்ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பைரவருக்கு பல பெருமைகள் இருக்குங்க. சனீஸ்வரனுக்கு குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைரவர் தான். 12 ராசிகளை கட்டுப்படுத்துறதும் இந்த பைரவர் தான். அதே மாதிரி 8 திசைகளுக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைரவர்னு தான் சொல்லப்படுது. பஞ்சபூதங்கள் அப்புறம் நவக்கிரகங்கள் இதை எல்லாத்தையுமே தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருப்பவரும் இந்த பைரவர் தான் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த வளர்பிறை அஷ்டமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 27 வியாழக்கிழமை இரவு 12:30 மணிக்கு, நள்ளிரவு 12:30 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு 12:15 வரைக்கும் இருக்குங்க. அஷ்டமினாலே பைரவருக்கு 5 விளக்கு போடுறது ரொம்பவும் விசேஷம். அதுவும் 5 எண்ணெய்களால் 5 விளக்கு போடும் பொழுது ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். இந்த வளர்பிறை அஷ்டமி வெள்ளிக்கிழமையில் வர்றதால மகாலட்சுமியோட லக்ஷ்மி கடாட்சமும் நம்ம அந்த பைரவர் வழிபடும் பொழுது மகாலட்சுமியோட அனுக்கிரகம் நமக்கு சேர்ந்து கிடைக்கும், நம்ம வேண்டது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பைரவ முகூர்த்தம் அப்படிங்கிறதுல நம்ம அவரை வழிபடுறது ரொம்ப சிறந்த பலன்களை தரும். அது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பைரவ முகூர்த்தங்கிறது தினமுமே வர்றது. நம்ம வருஷம் ஃபுல்லாகவே அந்த பைரவ முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. பிரம்ம முகூர்த்தம் அது மாதிரி உள்ளது போல் இந்த பைரவ முகூர்த்தம் அப்படிங்கிறது தினமுமே உண்டு. அது இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலையில் சூரிய உதயத்திற்கு 4 நிமிஷம் முன்னாடியும் சூரியன் உதித்த பிறகு 4 நிமிஷம் பின்னாடியும் நீங்கள் இருக்கிற இடத்துல எப்படி சூரியன் உதிக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அந்த 8 நிமிஷம்தான் அந்த பைரவ முகூர்த்தமாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது சகல ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாராங்க பைரவர். மனநோயை தீர்ப்பாராம், மனக்கவலைகளை தீர்ப்பாராங்க. வாழ்க்கையில் முன்னேறணும், உயர்ந்த இடத்துக்கு போகணும், மேலும் மேலும் பணம் காசு வந்துகிட்டே இருக்கணும், ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும், மதிக்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த சூரிய உதயத்திற்கு முன்னாடியும் சூரிய உதயத்திற்கு பின்னாடியும் உள்ள அந்த 8 நிமிஷத்தை மிஸ் பண்ணிடாமல் இந்த ஒரு சிறிய வழிபாட்டை இந்த பைரவருக்கு செய்யுங்க. நான் அந்த நிமிஷம் எப்படி வருதுன்னு கணிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற நீங்கள் 6 to 7 வெள்ளிக்கிழமையில் வர்றதால சுக்கிரஹோரையில் பண்ணிவிடுங்க. அதுவுமே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலன்களை தரும். அந்த சிறிய வழிபாட்டை நான் என்னான்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் காலையில் குளித்து முழுவிட்டு நீங்கள் சாமி படத்துக்கு நேராக விளக்கேற்றி வச்சுட்டு 6 to 7 இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். இல்லை நான் சுத்தமாக தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேங்க, காலையில் குளிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க பல்லு விளக்கிட்டு முகம் கழுவிட்டு கூட உட்காந்து விளக்கேற்றி இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கு பிறகு உங்கள் வேலைகளை தொடங்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது ராஜகனி, தெய்வக்கனி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சக்திகளும் உள்ள பழம் அப்படின்னும் பேர் இதுக்கு.
ஒரு நல்ல புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழமாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை இடது கையில் வச்சு வலது கையால், நான் இதில் காமிக்கலை உங்களுக்கு, நீங்கள் அதை இடது கையில் வச்சு வலது கையால் மூடி, எனக்கு நிறைய பணம் வர வேண்டும், நான் மனநோயெல்லாம் தீர வேண்டும், என்னுடைய பண கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை வேண்டிக்கோங்க. பொன் பொருள் சேர வேண்டும், குடும்ப கஷ்டம் தீர வேண்டும், அல்ல அல்ல குறையாமல் பணம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிங்க. வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை அப்படியே இதை சாமி மாடத்துலேயே வச்சுட்டு, நீங்கள் வழக்கம் போல் தீபதூப ஆராதனையை காமிச்சிட்டு உடனே எடுத்துகிட்டு போய் நீங்கள் பணம் வைப்பீங்க இல்லையா, அந்த பீரோவில் இதை வச்சிடுங்க. இதை வீணாக போகிற வரைக்கும் அது அங்கேயே இருக்கட்டும். வீணாக போணுச்சுனாக்கா நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த பைரவர் முகூர்த்த நேரத்தில் இதை செய்கிறதுனால உங்களுக்கு பணத்துக்கு என்றைக்குமே பஞ்சம் இருக்காதுங்க. பணம் காசு புரண்டுக்கிட்டே இருக்கும் கையில். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். அதே போல் பைரவர் வாகனமான நாய்க்கு அன்னைக்கு உணவு அளிக்க மறந்துடாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற நாய்க்கு வச்சிடுவீங்க. வீட்டில் இல்லாதவங்க தெருவில் வர்ற ஏதாவது ஒரு நாய்க்கு உங்களால் முடிஞ்ச உணவை நீங்கள் அதுக்கு வச்சிடுங்க. அது உங்களுக்கு அத்தனை புண்ணியத்தையும் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.